வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு வாழ்வின் இலக்கணம். இது ஒரு சிறு கதை. எழுதியவர் ரமணிச்சந்திரன் அவர்கள். கதைக்கு போலாமா? நர்ஸ் தெரசாவின் கால்கள் வெகு அழகாக இருந்தன. வெண்ணிற காலுறையோடு பார்க்கும்போது உரித்த வாழைத்தண்டுகள் போலவே தோன்றின. அவள் அங்கும் இங்குமாய் அறையினுள் நடக்கும்போது கேன்வாஸ் ஷூ அணிந்திருந்த அளவான பாதங்கள் அழகான அன்ன குஞ்சுகளையே ஒத்திருந்தன. கணவனின் பார்வையை தன் கண்களால் தொடர்ந்த மல்லிகைக்கு ஒரு நெடிய பெருமூச்சு வந்தது. அந்த சத்தத்தில் திடுக்கிட்டு திரும்பினான். அவளுடைய கணவன் வாசு. ஏன் மல்லி என்று ஆதரவாக கேட்டான். பயன்படுத்தப்பட்ட குவளை, பேசின் போன்றவைகளை சுத்தம் செய்வதற்காக சேகரித்து எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் தெரசி. அவளது பாதங்களை மீண்டும் ஒரு தரம் கூர்ந்து கவனித்துவிட்டு, தெரசியின் கால்கள் அழகாக இல்லை என்று கணவனை நோக்கி திரும்பி ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டாள் மல்லி. வாசுவின் முகம் லேசாக சிவந்தது. உடனேயே சமாளித்து கொண்டு, எதையாவது நினைத்த அனாவசியமாக மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது மல்லி என்றான் குரலில் சிறு கண்டிப்பு தொனிக்க. மல்லி விரைப்பாக நிமிர்ந்தாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டாள். எதையோ சொல்ல வாயெடுத்த வாசு சண்டைக்கோழி போல சிரித்து கொண்டு இருந்த மனைவியை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டு வாளாயிருந்தான். ஆனால் விடுவதற்கு மல்லிக்கு மனம் இல்லை. பாவம், உருப்படியாக முழுசான ஒருத்தியை மணந்திருந்தால் பார்த்து பார்த்து ரசிக்கலாம். சினிமா, நாடகம் என்று கூட இழுத்து கொண்டு தெரியலாம். வெறுப்பும் வேதனையும் குரோதவுமாக சொல்லிக்கொண்டே போன மனைவியை இடைமறித்தான். இப்போது கூட போகலாம் மல்லி, உனக்கு பிரியம் இருந்தால் இன்றே நேரம் கூட இருக்கிறது, போகலாமா என்று பிரியமாக கேட்டான். எதற்கு? அங்கே வருகிறவர்களுக்கு நொண்டி அடித்து காட்டவா என்றாள் அவள் வெடுக்கென. இதை சற்று மறந்துதான் வாழ பழகிக்கொள்ளேன் என்றான் வாசு பதிலுக்கு. எவ்வளவோ முயன்றும் தன் குரலில் அலுப்பு தொனிப்பதை அவனால் தடுக்க இயலவில்லை. ஆனால் உடனேயே தன் தவறை உணர்ந்து, சாரி மல்லி என்றான் தனிவாக. அவன் மன்னிப்பு வேண்டியதை முழுக்க முழுக்க ஒதுக்கி தள்ளிவிட்டு, நான் மறப்பது இருக்கட்டும், உங்களால் முடிகிறதா என்று பதிலுக்கு ஆத்திரத்துடன் கேட்டாள் அவள். அவனுக்கு கோபம் வந்தது. அதற்காக அதையே நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமில்லையே என்றான் அவனும் கடுமையாகவே. நினைப்பது கூட அவமானம் என்று மறக்க பார்க்கிறீர்களாக்கும். பாவம், அந்த தெரசியை மணந்திருந்தால் இதற்கெல்லாம் அவசியமில்லை. காலை பார்த்து கொண்டே காலத்தை தள்ளிவிடலாம் என்று கொதித்தாள் அவள். மல்லி, தெரசி மணமானவள். அவளுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து அநியாயமாய் வாய்க்கு வந்ததை பேசாதே மல்லி என்று எடுத்துச் சொன்னான் அவன். மனம் விரும்பும் இடத்துக்கு போகத்தான் முடியவில்லை. ஊனமாகி போனேன். இனி பேசவும் முடியாமல் ஊமையாகிவிடவும் வேண்டுமா என்று வேறு வழியில் பாய்ந்து புலம்பினாள் அவன் மனைவி. மல்லி என்று அதட்டினான் அவன். அதட்டுகிறீர்களா? கோபம் வந்துவிட்டதாக்கும். இனி வெறுப்பு வரும், அருவருப்பு வரும், ஏன் கொலையே கூட செய்துவிடத் தோன்றும். வசதியாக அவள் வேறு என்று படுக்கையில் கவிழ்ந்து விம்மி விம்மி அழலானாள். பச்சாதாபத்துடன் அருகில் வந்து முதுகை பரிவாக வருடிய கணவனை உணர்ந்தது போல கூட அவள் காட்டிக்கொள்ளவில்லை. கழுவிய பொருள்களுடன் திரும்பி வந்த நர்ஸ் அவர்கள் இருவரையும் இரக்கத்துடன் நோக்கினாள். சிறு தலையசைப்பின் மூலம் வாசுவிடம் விடைபெற்று கொண்டு ஓசையின்றி வெளியேறினாள். முகத்தை நிமிர்த்தாமல் பிடிவாதத்துடன் கிடந்த மனைவியை ஒரு தரம் வெறுத்து நோக்கிவிட்டு வாசுவும் வெளியே சென்றான். கால் அயறு மட்டும் தோட்டத்தில் நடந்துவிட்டு அவன் திரும்பி வந்தபோது விளக்கை அணைத்து விட்டிருந்தாள் மல்லிகா. ரேடியம் பூசப்பட்டிருந்த கைகடிகாரத்தை திருப்பி பார்த்தான் வாசு. மணி 7 தான் ஆகியிருந்தது. மல்லி என்று அழைத்துவிட்டு குனிந்து விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் மனைவியை கூர்ந்து பார்த்தான் அவன். தூக்கத்தின் தளர்வு சிறிதுமின்றி இறுக மூடப்பட்டிருந்தன மல்லியின் கரிய இமைகள். உதடுகளில் தானாக முறுவல் அரும்பிய போதும் கண்களில் யோசனையுடன் வாசுவும் படுத்தான். நள்ளிரவு தாண்டிய பிறகு விசும்பலும் ஐயோ அப்பா என்ற முனகலும் கேட்டு திடுக்குற்று எழுந்தான். உடம்பை கண்டபடி முறுக்கியவாறு முக்கி முனகி கொண்டு இருந்தது மல்லிகாதான். கை நீட்டி விளக்கை போட்டுவிட்டு அவளது தோள்களை பற்றி லேசாக குலுக்கினான் அவன். மல்லி, மல்லிமா, விழித்துக்கொள். நீ காண்பது நிஜமல்ல, வெறும் கனவுதான். விழித்துப்பார் என்று மெல்ல எழுப்பினான். அவனது குரல் அவளுடைய தூக்கத்தை ஊடுருவிச் செல்ல மெல்ல கண்களை திறந்தாள் மல்லிகா. மலங்க விழித்த மனைவியை கனிவாக அணைத்து, என்னடா
என்று வினவினான் வாசு. அவனை வெறித்து பார்த்துவிட்டு, அப்படியானால் நான் உயிரோடு தான் இருக்கிறேனா? நீங்களும் தெரசியும் சேர்ந்து என்னை கொன்று விடவில்லையா என்று தூக்க மயக்கம் முழுமையாக கலையாத குரலில் கேட்டாள் மல்லி. தீச்சுட்டார் போல சரையல் என விலகினான் வாசு. முட்டாள், என்ன உளறல் இது என்று அதட்டியவன் மனைவி இன்னமும் சரியாக விழித்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான். மெல்ல இதமாக தட்டி கொடுத்து அவளை மீண்டும் தூங்கச் செய்தான். ஆனால் மல்லி தூங்கி வெகு நேரம் சென்ற பின்னும் அவனால் உறங்க முடியவில்லை. கட்டுப்பட மறுத்த நினைவு 6 மாத காலம் பின்னோக்கி ஓடியது. அங்கங்கே நின்று நடந்து பின்னர் நிகழ்கால பிரச்சினைக்கே வந்து உழண்டது. மல்லியின் தந்தை பணக்காரர் என்ற வரிசையில் சேர்க்கப்படத்தக்கவர்தான். அதனாலேயே விபத்து ஒன்றில் ஒரு காலின் சக்தியையும் ஓரளவு உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துவிட்ட மகளுக்கும் ஊராரைப் போல திருமணம் செய்து வைக்க முடிந்தது. வியாபாரம் நொடித்து போய் வளர்ந்துவிட்டு 2 பெண் மக்களையும் பார்த்து பெருமூச்சு விட்டபடி மகனுடைய சம்பளத்தில் வயிற்றை கழுவி கொண்டிருந்த வாசுவின் தந்தையிடம் அவருடைய 2 பெண்களுக்கும் தன் செலவிலேயே மணமுடித்து வைப்பதாக மல்லியின் தந்தை வாக்கு கொடுத்த போதே மல்லி திருமணம் 3/4 பங்கு நடந்தேறிவிட்டது. மல்லியின் கழுத்தில் தாலி கட்டிய போது நடந்து முடிந்தது மீதி 1/4 பங்கு மட்டிலுமே தான். ஆனால் அந்த கல்யாணத்தின் மூலம் மகளின் வாழ்வில் அவர் விரும்பிய மாற்றம்தான் முழுமையாக நிறைவேறுவதாக தெரியவில்லை. மல்லியின் மனதில் இருந்த தன்னிறக்கம், தாழ்வுணர்ச்சி, காரணமற்ற கோபம், புழுக்கம் எதுவும் குறைவதாகவே இல்லை, அதிகமாகத்தான் ஆயிற்று. வாசு தன்னை மணந்ததற்கு முக்கிய காரணம் தந்தை கொடுத்த பணம் என்ற நினைவு நித்தம் அவளை அலைக்கழித்தது. வித்தியாசமாக நடக்கும் மகளை பாராமல் பெற்ற தந்தையே முடிந்த அளவு பார்வையை திருப்பிக் கொள்ளும்போது இரத்த தொடர்பே இல்லாத ஒருவனால் ஊனமுற்ற அவளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? நிச்சயம் முடியாது என்பது மல்லியின் தீர்மானம். வாசு வேலைக்கு என்று வெளியே செல்வது கூட தன்னை பார்க்க பிடிக்காமல் தான் என்பது அவளது எண்ணம். வீட்டில் இருக்கும் நேரங்களிலும் வாசு தன்னால் இயன்ற வரையில் மனைவியிடம் அன்பாக இருந்து பார்த்தான். ஆனால் எல்லாம் விழல் நீர் கதைதான். அன்று தெரசாவின் பாதங்களை கவனித்தது தவறோ என்று ஒரு கணம் வாசுவின் மனதிலும் ஒரு ஐயம் உண்டாயிற்று. ஆனால் உடனே அதை உதறி தள்ளினான். அவன் எந்த விதமான தவறான எண்ணத்துடனும் அந்த பாதங்களை பார்க்கவில்லையே. பாதி விரிந்த ரோஜா மொட்டை பார்த்து பரவசப்படுவது போல, பஞ்சு குவியல்களால் நீல பின்னணியில் அசையும் மேகங்களை பார்த்து மகிழ்வது போல, பட்டாளத்து மாமாவின் பெரிய மீசையை பார்த்து ரசிப்பது போல, அன்னப்பறவை போன்று வெண்ணிற சாக்ஸும் ஷூவுமாக அந்த பாதங்களை பார்த்ததில் தவறு என்ன? ஒன்றுமே இல்லை. இதற்கெல்லாம் சினம் கொள்வது என்றால் அப்புறம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சிறு சினத்துடன் நினைத்தான் வாசு. ஆனால் அவளது இழப்பையும் மனதில் கொள்ள வேண்டும், பாவம் என்று பரிதாபமும் தோன்றியது. மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான் அவன். தெரசியை நிறுத்திவிடலாமா? ஆனால் என்ன காரணம் சொல்லி நிறுத்துவது? மனைவியின் பொறாமையே காரணம் என்று சொல்ல முடியுமா? அல்லது அதற்காக ஒரு நல்ல நர்ஸின் திறமையில் பொய்யாக பழுது சொல்ல முடியுமா? 2 முடியாத காரணங்கள். அப்படியே தெரசியை ஏதோ ஒரு காரணம் சொல்லி நிறுத்திவிட்டாலும் அடுத்து வருகிறவள் எப்படி இருப்பாளோ? இவளை விட அழகாக இருந்துவிட்டால் வேற வினையே வேண்டாம். நர்ஸை அனுப்பும் ஏஜென்சியில் போய் என் மனைவி ஒரு பொறாமைக்காரி, அதனால் அவலட்சணமாய் ஒரு மூதாட்டியை அனுப்புங்கள் என்று கேட்க முடியுமா? மகா அசிங்கம். அழகுணர்ச்சி மிகுந்த மல்லியாலும் அந்த மாதிரி யாரையும் சகித்து கொள்ள முடியாது. பின்னே தானாகவே மல்லி மனம் மாறிவிட மாட்டாளா? ஏதேதோ ஆசையும் நம்பிக்கையுமாக வாசுவும் ஒருவாறு கண்ணை எறிந்தான். ஆனால் அந்த ஆசையின் ஆயுசு மிக சொற்பம். மறுநாள் தெரசி கொடுத்த மருந்தை மற்றவர் அறியாமல் ஜன்னல் வழியாக மல்லி வெளியே கொட்டுவதை தற்செயலாக கண்ட வாசு அதிர்ந்து போனான். தானாக புத்தி வரும் என்ற ஆசை, நம்பிக்கையெல்லாம் அந்த வினாடியில் நொறுங்கி போயின. இந்த மடத்தனமான சந்தேகத்தை போக்கியே தீர வேண்டும், அல்லது தேர வேண்டிய மல்லியின் உடம்பு முன்னிலும் கேடாகிவிடும் என்பதை அவன் சர்வ நிச்சயமாய் உணர்ந்தான். மறுநாள் மல்லியை பரிசோதிப்பதற்காக புதிய டாக்டர் ஒருவரை வரவழைத்தான் வாசு. சிரித்து சிரித்து பேசியபடியே தம் வேலையை செய்து முடித்தார் அவர். பிறகு டீ அருந்தியபடி சற்று நேரம் கலகலப்பாக உரையாடிவிட்டு விடைபெற்று சென்றபோது மல்லிகையின் முகம் மலர்ந்திருந்தது.
டாக்டரோடு மல்லிகையின் தந்தை வெளியேறிவிட கணவனும் மனைவியுமாக பேசிக்கொண்டு இருந்தனர். இந்த மாதிரியான டாக்டர் என்றால் மனதில் தெம்பாக இருக்கிறது. இத்தனைக்கும் என் கால் பற்றி அவர் நம்பிக்கையாக கூட பேசவில்லை என்றாள் மல்லி சிறிது உற்சாகமாகவே. ஆள் கூட மிகவும் கம்பீரமாக, என்னை விடவும் உயரமாக அழகாக இருக்கிறார் அல்லவா என்று பேச்சுவாக்கிலேயே கேட்டான் வாசு. ஆமாம், நீங்கள் அவருக்கு காது வரைதான் இருந்தீர்கள் என்று குறும்பாக நகைத்தாள் அவள். அந்த சிரிப்பில் வாசு கலந்து கொள்ளவில்லை. என்னை விட உயரம், அழகு, கலகலப்பு, பணம், படிப்பு, அவரை விடுத்து என்னிடம் உன் மனம் நிலைப்பது என்றால் அது நம்ப முடியாத காரியம். என்னை தொலைத்து கட்டுவதும் கடினமல்ல. ஏனென்றால் அவர் ஒரு டாக்டரும் கூட என்று மனைவியின் முகத்திலேயே பார்வையை பதித்தபடி கூறி முடித்தான் அவன். சாட்டை அடி பெற்றவள் போல உடல் விரைத்தாள் மல்லி. என்ன உளறுகிறீர்கள் என்று சீறினாள். என் பேச்சில் என்ன தப்பு என்று சாவதானமாக கேட்டான் அவன். என்ன தப்பா? முழுவதுமே பேற்றல்தான் என்றாள் மல்லி கோபத்துடன். எப்படியோ அதை சொன்னால்தான் தெரியுமா? முதலாவதாக நான் உங்கள் மனைவி. என் மனதில் வேறு ஒருவருக்கு எப்படி இடம் கிடைக்கும்? கூடவே அவருக்கும் மனமாகி குடும்பம் என்று ஒன்று இருக்கக்கூடும். அதோடு ஒருவர் பார்வைக்கு நன்றாக இருப்பதாலோ கலகலப்பாக பழகுவதாலோ அவரிடம் காதல் கன்றாவியெல்லாம் வந்துவிடுமா என்ன என்று கிண்டல் போல கேட்டு முடித்தாள் மல்லி. அமைதியாகவே, நானும் உன் கணவன்தான். தெரசி கூட திருமணமானவள்தான். அவள் நன்றாக இருப்பதால் எனக்கு மட்டும் உன்னை விட்டு அவள் மேல் காதல் கன்றாவியெல்லாம் எப்படி வந்துவிடும்? அல்லது திருமண பந்தம், அதன் புனிதமெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா என்று அவளுடைய வார்த்தைகளை கொண்டே அவளை மடக்கினான் வாசு. பதில் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் விக்கித்து போய் அவனையே விழித்து பார்த்த வண்ணம் பேசாமல் அமர்ந்திருந்தாள் அவன் மனைவி. பணத்தை பெற்றுக்கொண்டு பிரதியாக உன்னை மணந்தவன் என்று உள்ளூர நினைக்கிறாய் அல்லவா மல்லி? நினைத்துப்பார். என் சகோதரிகளின் திருமணத்துக்கு உதவி என் தந்தையின் மனச்சுமையை இறக்கியவர் உன் தந்தை. அவருடைய மனச்சுமையை இறக்க எண்ணி நன்றியோடு நான் உன்னை மணந்திருக்கக்கூடாதா? நன்றி கடன் தீர்க்க மணந்தவன் நாசப்படுத்த முனைவானா? மேலும் உன் தந்தையின் பணத்துக்காக எத்தனை பேர் உன்னை மணக்க துடித்து வந்திருக்கக்கூடும். என்னை மட்டும் உன் தந்தை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இவன் நல்லவன், நம் மகளை நோக விட மாட்டான் என்றுதானே? யோசி மல்லி, இத்தனை காலம் நல்லவன் என்று பெயர் எடுத்தவன் இன்று மட்டும் கெட்டுவிடுவேனா? சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது. பிறகு, அதில்ல, நான் நான் என்று தொடங்கி தயங்கினாள் மல்லி. தைரியமாக சொல்லேன். ஒரு கால் ஊனமாகி போனவள் நீ. அதுதானே? அதெல்லாம் தெரிந்துதானே மணந்திருக்கிறேன். உடல் ஊனத்தில் வெட்கப்படவும் அவமானப்படவும் ஒன்றுமில்லை மல்லி. பிறப்பிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் உடலுக்கு ஊனம் ஏற்படக்கூடும். ஆனால் அந்த ஊனம் மனதை ஊனமாக்க விட்டுவிடக்கூடாது. சற்று சிரமமாக இருந்தபோதும் குறையை மறந்து ஆக்கப்பூர்வமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று பெரியதொரு சொற்பொழிவு போல சொல்லி முடித்தான் வாசு. இங்கே வாருங்களேன் என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் அவன் மனைவி. அருகில் வந்தவனின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். கைகளில் ஈரத்தை உணர்ந்த அந்த உன்னத கணவன், பைத்தியம் என்று தன் மனைவியை இறுக அணைத்து கொண்டான். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை இல்லையா?